என்ன கோபுரத்தையே பாக்குறீங்க? பாக்குற ராஜி, இந்த கோபுரம் எவ்வளவு அழகா எவ்வளவு கம்பீரமா நிக்குதுன்னு பாக்குறேன். இந்த கோவிலை சுத்தி எத்தனை பேருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அசராம நிக்கிற பத்தியா? அந்த நிதானம் நமக்கு வரலையேன்னு யோசிக்கிறேன். ஆமாங்க, எதுலயும் உங்களோட பார்வை வித்தியாசம் தாங்க. நீ போய் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வா. நீங்க முன்னாடி போங்க. நான் முன்னால போறேன். பச்சை குழந்தைய தனியா விட்டு போயிருக்காங்க. ஏமா இந்த குழந்தை யாருது? தெரியலங்க. யாருப்பா நீ? என்ன பாக்குற? டேய், என்னப்பா சிரிக்கிறே நீ? என்ன சிரிக்கிற? நீ குழந்தையா இருக்க கண்டு அண்ணியனை பார்த்து கூட சிரிக்கிற. அதான் உன்னை பெட்ட வந்து தைரியமா நீ தனியா விட்டு போயிட்டாங்க. சரி சரி, இந்த வயசுல சிரிச்சாத்தான் உண்டு. சரி சரி. என்னடா என்ன அப்படி பாக்குற? நானும் ஒரு தாத்தா தாண்டா. என்ன பண்ண என்ன பண்ண? கேக்குறி கேக்குறி தாத்தா சட்டி நினைச்சிட்டியா? போனா போ போனா. யார் குழந்தை இது? தெரியலம்மா, யார் பத்த குழந்தையோ தெரியல. கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பிரகாரத்து நடுவில் விட்டு போயிருக்கிறாங்க. யாரு என்னன்னு சுத்தி முத்தி பார்த்தேன், யாருன்னே தெரியல. அப்புறம் என்ன பாய்ச்சிருச்சு, ஆசையா எடுத்துக்கிட்டேன். கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சட்டையை நினைச்சு போச்சு. நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன். இப்படி பத்தவங்க தேட போறாங்க. இப்படி கொடுங்க. இது உங்க பேர் என்ன? என்ன சொல்ற? முதல்ல குழந்தை இப்படி. அன்னைக்கு உங்க காலடியில போட்டேன். இன்னைக்கு எங்க தாத்தாவும் உன்னை தூக்கி கொஞ்சிட்டாரு. என் மகள் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. நீ வராத. என்னடா என் செல்லம், என் பட்டுக்குட்டி, என் ராஜா. பாட்டியை பாத்தியா? தாத்தா மேல உச்சா போனியா? என்னடி குட்டி? என்ன ரோஹிணி, கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமா வர? சாமி கிட்ட ஏதாவது வரம் வாங்கிட்டு வந்திருக்கியா?
கடவுளை பார்த்து சந்தோஷங்க. இதுக்கு மேல ஏதோ இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. நான் பார்த்த வரைக்கும் நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்ததுலயே என்ன விஷயம்? நீங்களும் நானும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கோயில்ல நடந்துச்சு. கோயில்ல நடந்துச்சா? என்னடா பாக்குற? என்ன நடந்துச்சு? உடனே சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். சொல்லு ரோஹிணி, ப்ளீஸ் ரோஹிணி சொல்லு. சொல்ல மாட்டியா? டேய் செல்லம், என்னடா நடந்துச்சு கோயில்ல? அட்லீஸ்ட் நீயாவது சொல்லுடா. என் செல்லம் இல்ல, சொல்லுடா 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 ஜூனியர். அந்த கடவுளே நேர்ல வந்ததை சொல்லு. உங்க அப்பா பெத்த தெய்வம் உங்க தாத்தா உன்னை தூக்குனதை சொல்லு. நீ அவர் மேல உச்சா போனதையும் சேர்த்து சொல்லு. என்ன சொல்லு ரோஹிணி? எங்க அப்பா உங்க குழந்தைய தூக்கி கொஞ்சினாரா? ஆமாங்க, உங்க அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. இவன் பால் பாட்டில் கழுவ இவனை கீழே படுக்க வச்சுட்டு நான் கொழாடிக்கு போனேன். அப்ப இவன் அழுதுருக்கான். அந்த பக்கமா மாமா வந்திருக்காரு. இவன் அழறத பார்த்து யாரும் தெரியாமலே இவனை தூக்கியிருக்காரு. இவனும் அழுகி நிறுத்திட்டான். அவர் மேல இவன் உச்சா போயிருக்கான். இவ்வளவு நடந்துச்சு. இவன் தாத்தாவே இவனை கோயில வச்சு கொஞ்சிருக்காரு. இப்படி ஒண்ணு நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ரோஹிணி, உண்மையிலேயே உன் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னதான் எங்க அப்பாவும் நானும் பிரிஞ்சிருந்தாலும் எங்க அப்பா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வமே இவனை தூக்கி கொஞ்சிருக்குன்னா இவன் உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அன்னைக்கு கோயில்ல அத்தை காலடியில குழந்தைய போட்டு ஆசீர்வதிங்கன்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப தர்ம சங்கடப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க கையாலே நம்ம குழந்தை தூக்குற பாக்கியம் கிடைச்சதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறீங்க. ஆமா ரோஹிணி, நம்ம பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமாங்க, என்னையும் திரும்ப உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம மகன் கூடிய சீக்கிரம் சேர்த்து வச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ என்னடா ஓனண்டா 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 சின்ன ஓனண்டா ஓனண்டா. சரி, உண்மையிலே ரோஹிணி, நம்ம ரெண்டு பேரையும் எங்க அப்பா கூட சேர்த்து வைக்க போறவன் இவன் தான். என் செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். இதுல பிஸ்கெட் சாக்லேட்லாம் இருக்கு. இது உனக்கு தான். எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தீங்களா? எங்க அம்மாவுக்கு? அம்மா மேல இருக்கிற கோபம் போலையா?
அப்பாவும் அம்மாவும் பேசிக்கவே மாட்டாங்களா? பேசுவாங்கம்மா. அன்னைக்கு அப்பா என்ன பார்க்க வந்தது, ஆனா அம்மா கிட்ட பேசவே இல்லை. கூடி சீக்கிரம் பேசுவாங்க. நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாம நீ நல்லா படிக்கணும். நீ அடிக்கடி இந்த பாட்டிக்கு போன் பண்ணணும். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்கணும், சரியா? பாட்டி, வர ஃப்ரைடே எனக்கு பர்த்டே. அப்படியே செல்லம். அன்னைக்காவது அப்பா கிட்ட பேசணும். அவர் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி உங்க அப்பா கிட்ட கொடுத்து அனுப்புறேன். எனக்கு ஒண்ணு வேணாம், அப்பா வந்தா போதும். அப்போ இந்த பாட்டி வேண்டாமா? பாட்டிக்கு 1000 வேலை இருக்கும். தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வரணும். அப்பா அண்ணா ஆபீஸ்க்கு போகும்போது என்ன வந்து பார்க்கலாம். நல்ல புத்திசாலி பொண்ணு. சரி, நான் கிளம்பட்டுமா? வா. வரேம்மா. உன்னை விட்டு இருக்க எனக்கு பிடிக்கல. என்னையும் அம்மாவையும் சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிம்மா, வரேன். போ விளையாடு. சுவாதி, என்னமா உட்கார்ந்துட்ட? டயர்டா இருக்கா? நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே கூடாது தெரியுமா? சின்ன சின்ன வேலையா தான் செய்யணும். நிறைய சத்தான ஆகாரமா சாப்பிடணும். டெய்லி வாக்கிங் போனோம். சொல்றதையே கேட்க மாட்டேங்கிற. இந்த பாலையாவது குடி. என்னமா இது? நான் வழியில அர்ஜுன் மாமாவை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவர்தான். பூ, பழம், ஸ்வீட், அப்புறம் குங்குமப்பூ எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. குங்குமப்பூவா? கர்ப்பிணி பெண்ணுங்க கட்டாயமா சாப்பிடணும். இதுல நிறைய சத்து இருக்கு. பிறக்க போற குழந்தை நல்லா சிகப்பா பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நானே வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை அர்ஜுன் வாங்கி கொடுத்திருக்கான். ஆனா ஒண்ணு, அவன் தான் வாங்கி கொடுத்தானே, உன் புருஷன்கிட்ட சொல்லிடாத. அப்புறம் வீடு ரணகளா ஆயிடும். இந்தம்மா குடி. என்னோட பேரப்புள்ள நல்ல சிகப்பா பிறக்கட்டும். என்னம்மா மருமகளுக்கு என்ன ஓடிட்டு இருக்க? ஊட்டச்சத்தா? என்னம்மா அது? குங்குமப்பூ. ஓஹோ, கர்ப்பிணி லேகியம். இத பால்ல கலந்து சாப்பிட்டா குழந்தை சிவப்பா பிறக்கும்ல? ஆமா ஆமா, அதுக்கு தான் நீ வாங்கி கொடுத்த. ஆமா, அதுக்கு தான். என்ன என்ன ரெண்டு பேரும் திருட்டு மொழி முழிக்கிறீங்க? இது யார் வாங்கிட்டு வந்தது? நான் தான்ப்பா. அப்படியா? ஏமா, நீ தான் வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக மாட்ட. ஆனா உன் மருமகளுக்காக கடைக்கு போய் குங்குமம் வாங்கிட்டு வந்திருக்கியா? சபாஷ். என்ன கேனைய நினைச்சிட்டு இருக்கீங்களா? இத யாரு யாருக்காக வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அம்மா நீ என்னோட அம்மா தானே, அதுல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே. எவ்வளவு நாளா நீ இதுக்கு உடந்தையா இருக்க? ஏண்டி தினமும் சந்திக்கிறீங்களா இல்ல அப்பப்பதான் சந்திக்கிறீங்களா? ஏதாவது உளறாதீங்க. நான் உளறேன்டி. இது யார் வாங்கி கொடுத்தா? அர்ஜுன் தானே. இது எங்க அம்மாவுக்கும் தெரியும். ஆனா ரெண்டு பேரும் என்கிட்ட மறைக்கிறீங்க. உன் உடம்பு மேல இருக்கிற பாசத்தினால அர்ஜுன் உன் மாம இதை வாங்கி கொடுத்திருக்கான். இந்த பாரு, பொண்டாட்டி மேல புருஷனுக்கு தான் அதிக அக்கறை இருக்கணும். இந்த பார், அவன் வாங்கி கொடுத்தான், நீ வாங்கிக்கிட்ட, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா வாங்கிக்கிட்டு அதை என்கிட்ட மறைக்கிற பாரு, அதுல தாண்டி ஏதோ தப்பு இருக்கு. அவன் கிடக்குறான் விடுமா. கர்ப்பிணி பொண்ணு கலங்க கூடாதுமா. இது யார் வாங்கி கொடுத்தா? அர்ஜுன் தானே. தினமும் சந்திக்கிறீங்களா இல்ல அப்பப்பதான் சந்திக்கிறீங்களா? பொண்டாட்டி மேல புருஷனுக்கு தான் அதிக அக்கறை இருக்கணும்.